நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் வட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் பெறப்பட்ட மனுக்கள் வைகை ஆற்றில் மிதந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அரசு அறிவித்த திட்டத்தின் கீழ் பொதுமக்களிடம் மனுக்கள் பெற்று 45 நாட்களுக்குள் தீர்வு காணப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டது. இதற்காக மாவட்டத்தில் 185 இடங்களில் முகாம்கள் நடத்த 41 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. ஒவ்வொரு முகாமுக்கும் 30,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தது. திருப்புவனம் வட்டாரத்தில் தீப்புதூர், பூவந்தி, மடப்புரம், பொட்டப்பாளையம், பாழையனூர் உள்ளிட்ட இடங்களில் முகாம்கள் நடத்தப்பட்டன. சமீபத்தில் வைகை ஆற்றில் மக்கள் வழங்கிய மனுக்கள் மிதந்தன. முதலில் அவை வெறும் நகல்கள் என கலெக்டர் கூறியிருந்தார். ஆனால் ஆகஸ்ட் மாதம் நடந்த முகாம்களில் பெறப்பட்ட மனுக்கள் என்பதும் உறுதியானது. இதையடுத்து திருப்புவனம் தாசில்தார் விஜயகுமார் போலீசில் புகார் அளித்து தாலுகா அலுவலகத்தில் இருந்த மனுக்களை மர்ம நபர்கள் திருடிச் சென்று ஆற்றில் வீசியதாக கூறினார். தாசில்தார் அலுவலகத்தில் கண்காணிப்பு கேமரா இல்லாததால் பாதுகாப்பு குறைபாடு குறித்து கேள்விகள் எழுந்துள்ளன. வேண்டுமென்றே சிலர் மனுக்களை எடுத்துச் சென்றிருக்கலாம் என போலீசார் பல கோணங்களில் விசாரணை நடத்தி வந்தனர். இந்த சம்பவத்தை அடுத்து தாசில்தார் விஜயகுமார் பணியிடை மாற்றம் செய்யப்பட்டு அவருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. சர்வே பிரிவில் பணிபுரியும் 2 வரைவாளர்களுக்கு குறிப்பானை, தலைமை சர்வேயர் மற்றும் 3 சர்வேயர்களுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. மாவட்ட நிர்வாகம் இவர்களின் பெயர்களை வெளிப்படுத்த மறுத்துள்ளது. ஆற்றில் மிதந்த 13 மனுக்களில் 6 மனுக்கள் முகாமில் வழங்கியவையே, மீதமுள்ளவை இணையத்தில் ஏற்கனவே தீர்வு பெற்றவை எனவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது.